ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 12:6. துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். அல்லேலூயா. இதில் பாருங்களேன், அதாவது நல்லவன் என்ன பண்ணுவான், துன்மார்க்கன் என்ன பண்ணுவான், இந்த ஒரு கம்பேரிசன் இந்த அதிகாரத்தில் நம்ம அதிகமாக பார்ப்போம். முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். பிரியமானவர்களே, இந்த துன்மார்க்கர்னா என்னென்னா, துஷ்டத்தனத்தை தங்களுடைய மார்க்கமாக கொண்டவர்கள். மேனிப்புலேட் பண்ணுறது, வஞ்சனையாக யோசிக்கிறது, வஞ்சனையாகவே காரியங்களை செய்கிறது, நியாயத்தை புரட்டுறது, நிர்நிமித்தமாய் நீதிமான துரத்துறது. ஒரு வார்த்தை வந்ததுன்னா போதும், அந்த வார்த்தையை வச்சுட்டு, இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும், அதை வச்சுட்டு ஒருத்தரை போட்டு அடின்னு அடித்து காலி பண்ணணும்னு நினைக்கிறது, கொல்ற அளவுக்கு துணிகிறது. அதாவது நேரடியாக கொலை தான் செய்ய மாட்டாங்க, மீதி எல்லாம் செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தரை துரத்தி காலி பண்ணி ரத்தம் சிந்த பதிவிருப்பது, வார்த்தைகளினாலே ரத்தம் சிந்துவது. அது எப்படின்னா, ஒருத்தரை பற்றி இப்போ பொய்யும் புரட்டுமா பரப்புறது, அவதூறு செய்கிறது, செய்யாததை செய்ததா சொல்லி பழி சாட்டுறது. நீதிமானை குற்றப்படுத்தினாங்க யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? குற்றப்படுத்துறதுக்கு அப்படியே தேடுறாங்க, ஆளுகளெல்லாம் அனுப்புகிறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தையில் குற்றத்தை கண்டுபிடிச்சிருவோமா? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை ஏன் என்னை எல்லாரும் இப்படி துரத்துறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடச்சிருமா, இவங்களை சிக்க வச்சிட மாட்டோமா? பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கலாம், அங்கே எல்லாரும் பயங்கரமான தப்புக்களெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் தெரியாமல் ஒரு சிறு குற்றம் பண்ணால் கூட, அதுக்காக நீங்கள் குற்றம் கூட இல்லை, ஒரு சின்ன மிஸ்டேக் செய்துட்டா கூட அவ்வளோதான், உங்களை கொண்டு குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அப்படியே உங்களுக்கு எதிராக அப்படியே காரியங்களை செய்கிறாங்களா, எல்லோரும் நின்று பேசுகிறாங்களா, உங்களுக்கு எதிராக அப்படியே ஒரு கூட்டத்தை கிளப்புறாங்களா, எல்லார்ட்டையும் பதிவு செய்கிறாங்களா, நீங்கள் மோசமானவங்க, நீங்கள் துன்மார்க்கர் அப்படின்லாம் சொல்கிறாங்களா, உங்களை பற்றி காசு அடிச்சிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு அப்படின்னு ஏதாவது பொய்யான குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்களா? பாருங்க, நம்ம தப்பு பண்ணிவிட்டு அதனால பாடுபட்டுறது அது வேற. அது அதை பற்றி பேசலை, ஒரு தப்புமே பண்ணாமல். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்றால் நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்மளை ஆண்டவர் நீதிமானாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதுக்காக பயங்கரமான தண்டனைக்கு அவர் என்ன செய்திட மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். அல்லேலூயா. என்ன மாறுத்தரம் சொல்கிறது, என்ன பதில் சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா வசனமே சொல்லுது, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் அதிக புத்திசாலிகளாக இருக்கிறாங்களாம், அதிக ஞானவான்களாக இருக்காங்களாம். உண்மைதான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காங்க லூக்கா எழுதின நற்செய்தி நூலில். பிரியமானவர்களே, உண்மைதான், அவங்க அதிக புத்திசாலிகள் தான். ஏன்னா மேனிப்புலேட் பண்ணுறது, இதை தூக்கி அங்கே போடுறது, அதை தூக்கி இங்கே போடுறது, இவங்ககிட்ட இப்படி பேசுறது, அவங்கள்ட்ட அப்படி பேசுறது. பாருங்கள், சொல்லக்கூடாது, சில சகோதரிமார்கள் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே கணவன்கிட்ட அப்படியே நைஸாக பேசி என்ன செஞ்சுருவாங்க, யாரை பற்றியாவது ஒரு வெறுப்பை அப்படி ஏற்படுத்திடுவாங்க, உருவாக்கிடுவாங்க. பிரியமானவர்களே, அப்படி தான் நிறைய பேர் மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு சொந்த தாயாரை, சொந்த சகோதரிகளை பகைக்கிறவங்களாம் உண்டு, இல்லைன்னு சொல்லிட முடியாது. அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுது, சகோதரருக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணதில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அருவருக்கிறார். கர்த்தர் அருவருக்கிற பாவம் அது. அதுக்கு பதில் சொல்லணும். சகோதரருக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணுறவங்க, வஞ்சனையாக பேசுகிற நாவு என்ன செய்யப்படுமா? நரக அக்கினியினால் கொளுத்தப்படுமா? என்ன பயங்கரம் பாருங்கள். இதெல்லாம் தெரியாமல் பல காரியங்களையும் மனிதர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு என்னை நோக்கி வைக்கப்படுற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நீதிமானாக இருந்தால் அவரை நோக்கி பார்ப்போம், அவரையே பற்றி கொள்வோம். வந்திருக்கிற இந்த இடுக்கணிலிருந்து நேற்றைக்கு தப்புவித்தவர், இதை விட பயங்கரமான காரியங்கள் நேற்றைக்கு தப்புவித்தவர் இன்றைக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. அவரே நோக்கி பார்ப்போம். ஒருவேளை பிரியமானவர்கள், இதை கேட்கிற நம்மள யாராவது ஒருத்தர்கிட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னா மனம் திரும்புவோம். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிற தேவன். இன்றைக்கே அனுக்கிரக காலம், இப்போதே ரட்சணிய நாள். அல்லேலூயா. இப்போ மனம் திரும்பினா ஆண்டவர் இருதயங்களை தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து துன்மார்க்கன் என்கின்ற அந்த 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 நிலையிலிருந்து சன்மார்க்கன், நீதிமான், அல்லேலூயா, நல்லவன், நியாயவான் என்கின்ற அந்த இடத்துக்கு
உங்களை என்னை கொண்டு வருவதற்கு அவர் சர்வ வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் எங்களை நீதிமான்களாக வச்சுருக்கீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமானுக்கு அநேக அடிகள் இருக்குது, ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்கள் எங்களையும் விடுவிக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்ககிட்ட உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குன்னா, வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய பாதை நடத்திருங்கன்னு சங்கீதக்காரன் ஜெபிக்கிறது போல நாங்களும் ஜெபிக்கிறோம்ப்பா. நித்திய பாதையில் நடத்திருங்க நடத்திருங்க நடத்திருங்க. எங்கள்கிட்ட இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றுங்க, அகற்றிடுங்க அகற்றிடுங்க அகற்றிடுங்க. சரீரம் எப்படி தனக்குள்ள வேற தேவையில்லாத காரியம் வந்தால் அதை அப்படியே அகற்றி விடுகிறதோ, அப்படி நீங்களே எங்களுடைய துன்பங்களை, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய மீறுதல்களை, எங்களுடைய துன்பங்களை, எங்களுடைய கஷ்டங்களை ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றிடுங்க. நன்றி அப்பா, நன்றி. அப்படியே செய்கிறப்படினால நன்றி, எங்களை சுத்திகரிக்கிறபடினால நன்றி 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 நன்றி. துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம்ப்பா. மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேளும் பதில் தாரும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர்.